இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். மாநில அளவில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை ராகுல் காந்தி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய அரசு எதிர்க்கட்சிகளுக்கு பணிந்துவிட்டதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த விவகாரத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசுக்கும் ஞானோதயம் பிறந்துள்ளதாக அவர் சாடியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற அறிவிப்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு வெற்றி என்று அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்ப்பதற்கான ஒன்றிய அரசின் அனைத்து முயற்சியும் தோல்வி அடைந்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், எப்போது முடிவடையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்கிறேன் என அவர் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என அறிவித்த பிரதமர் மோடிக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசு தீர்மானித்திருப்பது சிறப்பானது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் அடுத்து நடைபெறவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் 30 ஆண்டுகளுக்கும் மேலான முயற்சிக்கு கிடைத்த பலன் என்றும் இதற்கு பிரதமர் மோடி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்று கூறியுள்ளார். தேசபக்தி என்பது நமக்கு தேர்தல் முழக்கமல்ல, மாநில உரிமைகள் உடனான கூட்டாட்சியே தேசபக்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் எதுவும் இல்லை, சந்திக்காத சவால்களும் இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக என்பது தமிழ்நாட்டின் நலனை மட்டுமின்றி இந்தியாவின் ஜனநாயகத்தையும் காக்கின்ற இயக்கம் என்பதை எதிரிகளின் மனசாட்சியும் சொல்லும் என்று தெரிவித்துள்ளார். எந்த கூட்டணி வந்தாலும் ஒரு கை பார்த்துக் கொள்வோம் என்று உறுதி வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலுவின் இல்ல திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு ஊர்ந்து கொண்டிருந்ததாக கூறியதால் அதிமுகவினருக்கு கோபம் வருவதாகவும் கூறினார். மேலும் வரும் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஐடி, சிபிஐ, இடி என எந்த துறை வைத்து நெருக்கடி கொடுத்தாலும் அஞ்ச மாட்டோம் என்று ஆவேசமாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்து வெள்ளி சந்தையில் தேமுதிக தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனும் பொருளாளராக எல்.கே. சுதீஷும் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். கேப்டனின் முகம் பதித்த மோதிரத்தை விஜய பிரபாகரனுக்கு அணிவித்து அவரை அரசியல் வாரிசாக பிரேமலதா பிரகடனம் செய்தார். விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், சென்னை வடபழனி 100 அடி சாலைக்கு விஜயகாந்த் பெயரை சூட்ட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருக்காட்டுப்பள்ளி அருகே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கிளை செயலாளராக உள்ள பாலமுருகனின் வீட்டில்
சணல் வெடிகுண்டு வீசப்பட்டது. அவரது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட சில நொடிகளிலேயே பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் பாலமுருகனின் வீட்டில் வெடிகுண்டு வீசியதாக கூறப்படுகிறது. வெடிகுண்டு சத்தத்தில் காதில் இருந்து ரத்தம் வந்ததாகவும் சில மணி நேரம் காது கேட்கவே இல்லை என்றும் கூறியுள்ள பாலமுருகன் திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழிகாட்டுதலை பின்பற்றாத கட்டிடங்களுக்கு 10,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்க சென்னை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவு உள்ள தலங்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விதிமீறலுக்கு 5 லட்சம் ரூபாயும், 500 சதுர மீட்டர் முதல் 20,000 சதுர மீட்டர் வரை உள்ள தலங்களில் விதிமீறலுக்கு 25,000 ரூபாயும் அபராதம் விதிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி முதல் ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகளில் திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணை மூலம் ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கருத்துக்களை ஏற்று தெற்கு ரயில்வே ஏசி பெட்டிகள் கொண்ட புறநகர் ரயில் சேவைக்கு திருத்தி அமைக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்டுள்ளது. பாஜக தவிக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச்சு நடப்பதாக எனக்கு தெரியவில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தவிக பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு விளக்கமளித்தார். அது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது எனவும் அவர் கூறினார். நம்ம அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு சுய கட்டுப்பாடு முக்கியம் என தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அட்வைஸ் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹெல்மெட் அணியாமல் தனது வாகனத்தை வேகமாக பின்தொடரும் செயல், பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது, குதிப்பது போன்ற செயல் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அன்பை வெளிப்படுத்தும் விதம் அதீதமாகவே இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கூறிய விஜய், எல்லாவற்றிற்கும் மேல் உங்களின் பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனவும், நான் சொல்றத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் பின்னால் இளைஞர்கள் செல்வதாக மாய தோற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செட்டியார்பட்டியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற எண்ணம் தான் தற்போதைய இளைஞர்கள் மத்தியில் உள்ளது என்றார். செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் பாரத நாட்டின் கலாச்சாரம், பெருமைகள் பற்றி தெரியாமல் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ரஜினிகாந்த் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார். இன்றைய இளைஞர்கள் நமது கலாச்சார பெருமையை பற்றி அறியாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என கவலை தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாட்டு மக்கள் அவர்களது கலாச்சாரத்தில் நிம்மதி கிடைக்கவில்லை என்று இந்தியா வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ள ரஜினி, நாட்டின் உன்னதமான கலாச்சாரம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் $100 பில்லியன் இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணித்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். 1.25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிப்பு தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளதாகவும், இதில் போன், கேமரா, டிஸ்பிளே, SMD காம்பனன்ட்ஸ், ஃபிட்னஸ் ரிங் பேண்ட் ஆகிய தயாரிப்புகள் முக்கிய இடம்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான விளக்க பாடலை கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ளார். மகாபலிபுரத்தில் வரும் 14ஆம் தேதி பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநாட்டின் விளக்க பாடலை ராமதாஸ் வெளியிட்டார். அதேபோல் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். சமீப காலமாக கட்சிக்குள் தகராறு ஏற்பட்டு வரும் நிலையில் இருவரும் இருவேறு பகுதிகளில் தனித்தனியே பாடலை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவரை கைது செய்ய கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் அளித்துள்ள புகாரில், தேனியை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது வலைதள பக்கத்தில் சீமானின் தலை துண்டிக்கப்படும் என்றும், விரைவில் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என்று குறிப்பிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
காவல்துறையினர் தங்கள் அடிப்படை உரிமைகளை கேட்டுப் பெற ஊழியர் சங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு காவல்துறையில் 20,000 பெண் காவலர்கள் உள்பட மொத்தம் 1,20,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணிபுரிந்து வருவதாக சீமான் கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று, புயல், வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பணியாற்றும் காவல்துறையினரின் தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், உரிய விடுப்பு, முறையான பணி நேரம், பணியிடத்தில் கழிப்பறை வசதி உள்ளிட்டவைகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் காவலர்களுக்கென ஊழியர் சங்கம் அமைக்க அனுமதிக்கவும் கோரியுள்ளார். சட்டசபையில் முதலமைச்சர் என்பது போல் பேசாமல் திமுக தலைவராகவே மு.க.ஸ்டாலின் பேசுவதாக சசிகலா விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் சசிகலா கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் எழுத்து வடிவிலேயே இருப்பதாகவும், சட்டசபையில் முதலமைச்சர் போல் பேசாமல் திமுக தலைவராகவே முதலமைச்சர் பேசுவதாகவும் விமர்சித்தார். சேலத்தில் +2 மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர்கள் 2வரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் படமரத்துப்பட்டியை சேர்ந்த +2 மாணவி இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையை சேர்ந்த கிஷோர் என்ற இளைஞருடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கிஷோர் மாணவியை ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு தனது நண்பர் அப்துல் முகமது அலியுடன் சேர்ந்து மாணவியை விரட்டி வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரில் இளைஞர்கள் 2 மீதும் போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வங்கி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதால் விவசாயி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். துக்கிம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வடிவேல். விவசாயியான இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் 4,80,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். கடந்த 10ஆம் தேதி கட்ட வேண்டிய தவணை தொகையை செலுத்தாததால் வங்கி ஊழியர்கள் வடிவேலை தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி ஊழியர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 2134 புதிய பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகள் உலக வங்கி, KfW வங்கி ஆகியவற்றின் உதவியுடன் பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 260 தாழ்தள முழுமையாக கட்டப்பட்ட பேருந்துகள், 887 டவுன் பஸ்கள் மற்றும் 997 புறநகர் பேருந்துகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ள நிலையில் அவை 8 போக்குவரத்து கழகங்களுக்கு பகிர்ந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி கும்பகோணத்திற்கு 361, மதுரைக்கு 341, விழுப்புரத்திற்கு 340, கோவை 151, நெல்லைக்கு 129 என மொத்தமாக 2134 பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் சிக்பல்லாபூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் நொய்டாவிலிருந்து பெங்களூருக்கு கண்டெய்னரில் 3 கோடி மதிப்புள்ள 5140 செல்போன்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் திருடு போனது. இது தொடர்பாக கண்டெய்னர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் 7 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடமிருந்து 56 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னை மாநகராட்சி கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏசேட்டு, தங்கள் பகுதியில் ராம்கே என்ற தனியார் நிறுவனம் மூலமாக தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஆனால் சரியாக தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளாமல் ஆட்கள் வராமலேயே வந்ததாக கணக்கு காட்டுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். இதனை கேட்கும் போது தன்னை ஸ்கார்பியோ காரில் வந்து மிரட்டுவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் முன்னாள் கவுன்சிலர் தன்னை மிரட்டுவதாகவும் அவர் தெரிவித்ததால் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அட்சய திருதியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள நகைக்கடையில் கூட்டம் அலைமோதியது. சித்திரை மாதம் வரும் அட்சய திருதி நாளில் தங்க நகைகளை வாங்கினால் அதிகப்படியான தங்க நகை வீட்டில் குவியும் என்பது ஐதீகம். இதனால் நகைக்கடை பஜாரில் காலை முதலே பொதுமக்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று புதுரக டிசைன்களில் தங்க நகைகளை வாங்கினர். தங்கத்தின் விலை உயர்ந்த போதிலும் தங்கத்தின் மீது உள்ள ஆர்வம் குறையாமல் மக்கள் நகைகளை வாங்கி சென்றனர். சிவகாசியில் பொது இடங்களை ஆக்கிரமித்திருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் 147 கொடிக்கம்பங்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி முழுமையாக அகற்றப்பட்டது. கொடிக்கம்பங்களையும் அதற்குரிய பீடங்களையும் மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலமாக அகற்றினர். சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தமிருந்த 147 கொடிக்கம்பங்களும் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது தொடர்பான வழக்கில் ஜூன் 4ஆம் தேதிக்குள் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடிகர் சங்க தேர்தல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பதவிக்காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக சங்கத்தின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் நடிகர் சங்க நிர்வாகிகள் பதிலளிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. தாம்பரம் நீதிமன்ற வரம்புக்குள் இருக்க வேண்டிய 10 வருவாய் கிராமங்களை உடனடியாக இணைத்திட வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் 3வது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சானிட்டோரியத்தில் உள்ள தாம்பரம் நீதிமன்ற வரம்புக்குள் இருக்க வேண்டிய 10 வருவாய் கிராமங்கள் தற்போது ஆலந்தூர் நீதிமன்ற வரம்பிற்குள் உள்ளதால் வழக்காடிகள் பாதிப்படைந்து வருகின்றனர். எனவே 10 வருவாய் கிராமங்களை உடனடியாக தாம்பரம் நீதிமன்ற வரம்பிற்குள் இணைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கொண்டு செல்ல மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கழிவுநீர் குழாயை மாற்றுப்பாதையில் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களிடம் நகரமன்ற தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திருப்தி அடையாத பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடைந்த வீரர் உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு இயற்கை விவசாயிகள் மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 870 காளைகளும் 450 வீரர்களும் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மதுரை வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்ற மாடுபிடி வீரர் ஜல்லிக்கட்டு காளை முட்டியதில் பலத்த காயமடைந்தார். போட்டி முடியும் வேளையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி அனல் மின் நிலையத்தில் ஸ்டீம் பைப் லைன் மேலே விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்தனர். உடன்குடியில் 2 அலகுகள் கொண்ட அனல் மின் நிலையம் அமைக்கும் பணியில் சுமார் 3000 வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரவுள்ள இதன் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாய்லரில் இருந்து வெப்பம் செல்லக்கூடிய பைப் அதிக அழுத்தத்தின் காரணமாக விழுந்தது. இதில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த தொழிலதிபர் திவேதியின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் திருமணமாகி 10 நாட்களே ஆகியிருந்த தொழிலதிபர் சுபம் திவேதி அவர் மனைவி கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவரிடத்திலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் திவேதியின் குடும்பத்தாரை ராகுல் காந்தி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சுற்றுலா நகரமான திகாவில் உள்ள பிரம்மாண்டமான ஜெகநாதர் கோயிலில் திறந்து வழிபாடு செய்தார். பாரம்பரிய கலிங்க கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அமைப்பு மாநில அரசால் 250 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பல்வேறு புனித தலங்களில் இருந்து புனித நீர் சடங்குகளுக்காக கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. விழாவை தொடர்ந்து கருவறை திறக்கப்பட்ட நிலையில் மம்தா பானர்ஜி ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார். கார் பார்க்கிங் தகராறு தொடர்பாக நடிகர் தர்ஷன் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் மகனுக்கு இடையே சமரசம் ஏற்பட்டதால் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கார் பார்க்கிங் செய்வது தொடர்பாக நடிகர் தர்ஷனுக்கும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் இருதரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இருதரப்பிற்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் வைபவ் ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் விளையாடினர். அப்போது ராஜஸ்தான் அணி வீரரான 14 வயதான வைபவ் 38 பந்துகளில் 101 ரன்களை எடுத்து அசத்தினார். இதுகுறித்து பேசிய இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் 14 வயதில் வைபவ் கிரிக்கெட் விளையாடி உள்ளதாகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களை கூட அவர் சிதறடித்துள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். வேலையில் இருந்து நீக்கியதால் அரிசி கடை உரிமையாளரின் காரை திருடி சென்ற ஊழியரை போலீசார் கைது செய்தனர்.
சென்னை ஐனாவரத்தில் உள்ள அரிசி கடையில் பணிபுரிந்த பிரசாத் கடைக்கு அடிக்கடி மது அருந்திவிட்டு வந்த நிலையில் கடையின் உரிமையாளர் அவரை வேலையில் இருந்து நீக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொலிரோ காரை திருடி சென்றார். இதுகுறித்த புகாரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பிரசாத் மற்றும் அவரது நண்பரை கைது செய்தனர். குரோம்பேட்டை பகுதியில் காரை திருடிய நபர் சிக்கினார். சென்னை கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் இருதரப்பு மோதல் விவகாரத்தில் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குள்ளஞ்சாவடி அடுத்து அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முருகவேல். இவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் உறவினருக்கும் தகராறு ஏற்பட்டு இதுகுறித்து இருதரப்பு சார்பிலும் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முருகவேல் மீது சிலர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததே இந்நிலைக்கு காரணம் என கூறி காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்சிபி அணியின் கேப்டன் பட்டிதர் மற்றும் ஜிதேஷ் சர்மா உள்ளிட்ட வீரர்கள் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தனர். நடப்பு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி 10 போட்டிகளில் 7 போட்டியில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆனால் தொடர் தோல்விகளை மட்டுமே சிஎஸ்கே அணி பெற்று வரும் நிலையில் அடுத்த போட்டியாக மே 3ஆம் தேதி ஆர்சிபி அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் ஆர்சிபி அணி கேப்டன் உள்பட அந்த அணி வீரர்கள் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியில் கட்டட உயர்வை கண்டித்து தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. துவாக்குடி சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட 8,700 ரூபாயில் இருந்து 10,190 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய கட்டணம் ரீசார்ஜ் செய்யாத பேருந்துகளை சுங்கச்சாவடி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அடுத்தடுத்து பேருந்துகளை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற ஆசிய அளவிலான போட்டியில் இந்தியா சார்பாக தங்கப் பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லி இந்திரா காந்தி மைதானத்தில் 2வது ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியா சார்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் கலந்து கொண்டு தலா 2 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இந்நிலையில் தங்கப் பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய மாணவ மாணவிகளை மாலை அணிவித்து உறவினர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தேவகோட்டை அருகே சித்தனூர் கிராமத்தில் உள்ள சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு பிரிவில் 10 ஜோடிகள், சன்ன மாடு பிரிவில் 14 ஜோடி பந்தயத்தில் பங்கேற்று சீறி பாய்ந்தன. முதல் 3 இடம் பிடித்த மாட்டு வண்டிகளுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. நெல்லையில் பரவலான மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருந்து வந்த நிலையில் பிற்பகலில் திடீரென வானொலியில் மாற்றம் ஏற்பட்டு பரவலாக மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கொக்கரக்குளம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் பரவலான மழை பெய்தது. தென்காசியில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கோடை மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இங்கு கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திர வெயிலை மிஞ்சுகின்ற வகையில் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா தலமான குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பிற்பகல் இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது.